தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும். கழுகுகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எங்களில் இருக்கிற தவறுகள், தப்பான சிந்தனைகள், தவறான வழிகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவைகளை விட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உண்மையான ஒரு கழுகுகளாக இருக்க முடியும். நீதிமொழிகளின் புத்தகத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 26ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை வாசிப்போம். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதானவரையும் எறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கவனோ அது அடுத்தது அப்படியே தனக்கடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறார். அப்படித்தான் இருக்கிறான். இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், எடுத்ததுக்கு எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி போட்டு நான் சும்மா சொன்னேன். இப்படியான வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு 100க்கு 100% அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரும். ஆனால் இது ஏதோ நான் விளையாட்டுகளோ சொன்னேன், இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று சொல்லுகிற வார்த்தை. ஆனால் இந்த விளையாட்டுக்கு சொல்லுகிற வார்த்தை எப்படியான பாடதூரமான வழிகளை கொண்டு வருது என்று சொன்னால், கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏது வாழங்களையும் வருகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ, ஒரு பைத்தியக்காரன் கையில் கிடைக்கிற எல்லாவற்றாலும் எறிவான். அம்புகளாலும் கொள்ளிகளாலும் கொள்ளிகளாலும் எறிவான். அப்படிப்பட்ட உதாரணமாக இருக்கிறதாம். அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் அப்படித்தான் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ வழிகளில் இருக்கிற ஆண்டவர்களே வாழுகிற மக்கள் மத்தியிலேயும் நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நான் சும்மா சொன்னேன், நான் பொய் சொல்லவில்லை, நான் சும்மா சொன்னேன். ஆனால் அது பொய். நீ சும்மா சொன்னாலும் சும்மா சொல்லாவிட்டாலும் அது பொய் தான். பொய்க்கு வேறு ஒரு இது போட தேவையில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, பொய் ஒரு மனிதனை தேவனத்தில் சேர்க்காது. பொய் பேசுகிற மனிதன் அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய் பேசுகிற ஆதியிலே இருந்து பேசுகிறான். அவன் பொய்யன், அவன் பிசாசுடைய பிள்ளை என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். பொய் பேசுகிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசினால் உண்டானவன். இப்படியான பொய்களை விட வேண்டும். இன்றைக்கு இப்படியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக மக்களுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற மக்களும் இன்றைக்கு மற்ற மக்களும் அவர்களும் தேவனை அறியாத மக்கள், அவர்கள் நித்திய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன். எனக்கு ஒரு குடும்பத்தாரை பற்றி தெரியும். ஒரு சம்பவம் நடந்தது, நான் சொல்லுகிறேன். ஒருவர் வெளிநாட்டுக்கு வந்து விட்டார். அவருக்கு நல்ல விசா கிடைத்து விட்டது. அவருடைய மனைவி இலங்கையில் இருந்தால். அப்போ அவருக்கு விசா கிடைத்த உடனே அவர் சில விஷயங்களை உபதேசங்களை குறித்து அவர் சொன்னார். அப்போ அவர் உடனே அவள் அங்கே இருந்து கடிதம் எழுதினாள். 10 பக்கத்திலே நீங்கள் தான் சரி, நீங்கள் சொன்னது தான் சரி என்று சொல்லி 10 பக்கத்திலே ஏகோ பேப்பரில் கடிதம் எழுதி அனுப்பினார். அவரும் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டார். அந்த கடிதத்துக்காக அவர் ஸ்பான்சர் பண்ணவில்லை, அவர் கூப்பிட்டார், தன்னுடைய கடமையை செய்தார். இங்கே அவர்கள் வந்து விட்டார்கள் வெளிநாட்டுக்கு. வந்த உடனே இங்கே வந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய பழைய காரியங்களிலே மூழ்கி விட்டார்கள். அவர் கேட்டார், நீ இப்படியாக சொல்லித்தாலே வந்தாய் என்று சொல்லி. நான் எங்கே சொன்னேன். அவர் அந்த கடிதத்தை அப்படியே வைத்திருந்தார். கடிதத்தை எடுத்து காண்பித்தார். இதோ பார், நீ எழுதின கடிதம், ஒருவரும் சரியில்லை, நீங்கள் தான் சரி என்று 10 பக்கத்திலே எழுதின கடிதத்தை எடுத்து காண்பித்தார். காண்பித்து விட்டு வைத்து விட்டு போய்விட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த கடிதத்தை எடுத்து மறைத்து விட்டார். பாருங்கள், எவ்வளவு பெரிய பாடதூரமான பொய். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பிணமங்கே கழுகலங்கே வந்து கூடும் என்று சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுதளித்து இழிவான ஆதாயத்துக்காக ஆண்டவரை மறுதளிக்கிற யூதாசை விட மோசமான ஒரு ஆவி. இன்றைக்கு இப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே, எவ்வளவு துயரமான சம்பவம். உங்களை அழைத்தவன் எவ்வளவு துன்பப்படுவான், துயரப்படுவான். அநேகர் ஒரு விளையாட்டுக்காக சொல்லுவார்கள், சீப்பி எடுத்து ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நின்று விடும் என்கிற எங்களுடைய ஆட்கள் சொல்லுவார்கள். சீப்பெண்ண தலை சீவிர பெண்ணை அலங்கரிக்கிற சீப்பை எடுத்து ஒழித்து விட்டால் கல்யாணம் நின்று விடும், அப்படி செய்து விடுவோம் என்று சொல்லுகிற மக்கள் மாதிரி இன்றைக்கு ஊழிய பாதையிலே ஆண்டவருடைய விசுவாச கூட்டங்கள் மத்தியிலே இப்படியான பொய்கள் பித்தலாட்டங்கள் இருந்தால் நீ தேவன ராஜ்யத்தை சுதந்திரிப்பாயா, உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் தொடர்ந்தும் இந்த வேதத்துக்கூடாக பார்க்கிறோம். அநேக மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அநேக ஊழியக்காரர் மத்தியிலே பாஸ்டருக்கு பொய் சொல்லுகிற ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள். ஊழியக்காரருக்கு பொய் சொல்லுவார்கள்.
ஊழியர் பாஸ்டருக்கு விசுவாசி பச்சை பொய் சொல்லுவார். இப்படியாக ஒரு பொய் சொல்லுகிற கூட்டங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைந்திருக்கு. கேட்டால் சொல்லுவார்கள், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், பொய் சொன்னேன், சும்மா சொன்னேன், இது பொய் இல்லை, சும்மா சொன்னேன். இப்படியான கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக நீங்கள் பயங்கரமான தண்டனைக்கு ஆளாக வேண்டி வரும். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம், கொள்ளுகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானங்களையும் வருகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தான் அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு வாழுகிற மக்களை பொய்க்கு செவி கூடாதிருங்கள். பொய் இந்த உலகத்திலே இறுதியை நாம் எங்கே கொண்டு போவோம் என்பதை மிகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு எல்லோரும் நியாயத்திற்கு செல்ல போகிறோம். தேவனுடைய சத்திய வசனத்தை எடுத்து நாங்கள் பார்த்து அந்த வழிநடத்தலை வாழப் போகிறோம். அப்போ இறுதியிலே நாங்கள் எந்த இடத்திலே நிற்க போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையை தான் முதலாவது பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உலகமெங்கும் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். சாட்சியான ஜீவியத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியப்பட வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். 10 பேர் இருந்தால் 2 பேர் 5 கூட்டம் ஆகிவிடுகிறது. இது ஐக்கியம் அல்ல. சாத்தான் கொண்டு வருவது பிரிவினை. பிரிவினைக்கு தேவன் பிரிவினை கொண்டு வர மாட்டார். அப்படி வந்தால் அவள் ஒரே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படாதவளாக இருந்தால் நிச்சயமாக பிரிவினை வரும். தேவனுடைய ஆவியினாலே ஒரேதான் நடத்தப்பட்டால், அவள் ஒரே ஆவினாலே நடத்தப்பட்டால் ஒரே கூட்டமாக இருப்பார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38 வாசிக்கிற பொழுது அவர்கள் ஒரே கூட்டமாக கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். பொய்கள் பித்தராட்டங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருந்தால் நிச்சயமாக தாப்பனுக்கு பிள்ளைகள் பொய் சொல்லுகிறார்கள், தாய்க்கு பிள்ளைகள் பொய் சொல்லுகிறார்கள். இப்படியாக இன்றைக்கு கணவனுக்கு மனைவி பொய் சொல்லுகிறாள். இப்படியான பொய் வாழ்க்கைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது பாரம்பரியமான விளைவுகளை நம்மை கொண்டு தேவனுடைய நியாயத்துக்குள்ளே கொண்டு போய், நான் இவ்வளவு காலம் வேதத்துக்குள்ளே இருந்தோம், நான் ஒரு பெரிய சபையிலே இருந்தேன், நான் ஒரு பெரிய மதத்திலே இருந்தேன் என்று நான் இப்படியாக எல்லாம் செய்தேன் என்று சொல்லி நீ அங்கே நிற்க முடியாது. நியாயத்தீர்ப்பில் இது ஒன்றும் வராது. நியாயத்தீர்ப்பில் நீ சொன்னது அங்கே வரும். நீ பேசுகிற வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள் எல்லாம் அங்கே நிற்கும். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நீ சொன்ன பொய்கள் பித்தலாட்டங்கள் எல்லாம் நியாயத்தீர்ப்பில் நிற்கும். அப்பொழுது ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாம் காண்பிக்கப்படும். நீ இப்படித்தான் நடந்தாய் மகனே என்று சொல்லி அங்கே நியாயத்தீர்ப்பு வழங்கப்படும். இந்த வான மண்டலத்தில் நாம் பேசின வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. இது ஆராய்ச்சி மூலம் ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒருவனுடைய வாயுடைய வாய்ஸ் எடுத்து அதற்கு இலக்கத்தை கொடுத்து அடித்தால் அவன் என்னென்ன பேசினாலும் அவ்வளவு அந்த இதில் சேரும் என்று சொன்னார். அது இன்றைக்கு அப்படியாக தேவனுடைய கம்ப்யூட்டரில் எவ்வளவு ஒரு மகத்துவமானது என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனுடைய கைவேலையால் செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் இன்றைக்கு எவ்வளவு காரியங்களை செய்கிறது. தேவனுடைய நியாயத்திற்கு எல்லாம் நிற்கும். ஒருவரும் அங்கே பொய் சொல்ல முடியாது. அவரவருடைய கிரியைகள் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆகையினாலே நாங்கள் பொய்களை களைய வேண்டும், பொய்களை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் உண்மையான ஒரு சத்தியத்திலே வாழுகிற பிள்ளைகளாக இருந்தால் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். குணசாலியான ஸ்திரியை கண்டு, குணசாலியான ஸ்திரி தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார். இலக்கியம் உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறார். உண்மையிலே பார்த்தால் ஆதாமுக்கு ஏவாள் எலும்புருக்கியாகத்தான் இருந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கடைசி வரையிலையும் அவனுடைய எலும்பிலே உருவாக்கப்பட்ட ஏவாள், அந்த ஏவாளாலே தான் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தார். ஏன் அவனுடைய ஒரு பாகம் தானே அது. நீங்கள் ஒருவராக இராமல், நீங்கள் இருவராக இராமல் ஒருவராக இருப்பீர்கள். இது நிமித்தம் புருஷன் தன் தாப்பனையும் தன் தாயையும் விட்டு ஒரு மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமாக இருப்பான். இந்த மாம்சத்தை பிரித்து வைக்கிறதான் பிசாசனுடைய காரியம். அல்லது இப்படியான காரியங்களை கொடுத்து குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறது தான் பிசாசனுடைய காரியம். குடும்பத்தில் எங்கே பிடித்தால் பிரச்சனை வரும், கணவன் தகப்பன் தாய்களே பிரச்சனை உண்டு பண்ண அந்த குடும்பமே சின்ன பின்னமாகும். அப்படித்தான் இன்றைக்கு ஒரு சபையிலே குழப்பம் பெற வேண்டும் என்றால் அந்த சபையை நடத்துகிற போதகரிடத்திலே ஒரு குழப்பத்தை கொண்டு வருவார். எவர்கள் அங்கே பொறுப்பாக இருக்கிறார், அங்கே தான் பிரச்சனை வளரும். இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் முத்தி வந்து கடைசியாக தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துவிடும். ஆகையாலே நாம் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் இவைகளிலிருந்து நாங்கள் விலகவே வேண்டும், விலகி நடக்க வேண்டும்.
ஏனென்றா தேவனுடைய வசனம் இன்றைக்கு நம்மை புடமிடுகிறது, நம்மை சோதிக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாங்கள் எப்படி நாங்கள் ஆராய்ந்து பார்த்து வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சத்தியத்துக்கு கூட கடந்து செல்வோம். தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தி இந்த வேளையில் கர்த்தருக்கு நாங்கள் துதியை செலுத்தி துதியோட மகிமையை செலுத்துவோம். ஏனென்றால் துதி செய்வது கர்த்தருக்கு மிகவும் மகிமைப்படத்தக்கது. கர்த்தருக்கு துதி செய்வதே நல்லது. எனவே நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த வேளையில கடந்து செல்வோம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்து தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத்திரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மானுடர் உயிரிழைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியில் மானுடர் உயிரிழைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரமசத்துருவே நமஸ்காரம், அருமையடியாரகத்தினில் வசி அரிய சித்தே சத நமஸ்காரம், அருமையடியாரகத்தினில் வசி அரிய சித்தே சத நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலத்தை படைத்த தேவாதி தேவன், வானத்தை பூமியை சகலத்தை படைத்தவர் ஆண்டவர். இந்த பூமிக்கு கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே நான் வாசம் செய்வதில்லை, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே நான் வாசம் செய்வதில்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி, எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் எந்த வழிநடத்தல், எப்படிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த ரூபத்துக்கு தேவனை உண்டாக்குகிறோம், எந்த ரூபத்தை அவருக்கு உண்டாக்க முடியும். அவர் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது, சமாரியா என்ற தேசத்திலே ஒரு பெண்ணோடு பேசின பொழுது அவர் சொன்னார், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த உண்மை நம்மிடத்திலே வேண்டும். ஆவியோடு தொழுது கொள்ளுகிற சகோதரி உன்னிடத்திலே உண்மை இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது. பொய் இருந்தால் ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான ஊற்று கண்ணிலிருந்து வருமா என்று யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய கூட பிறந்த சகோதரனாய் யாக்கோப்பு எழுதுகிறார். தேவனை துதிக்கிற நாவினாலே நீ மனிதனை சபிக்காது, சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது என்று வேதம் எச்சரிக்கிறது. நாம் எல்லோரும் மாமிசத்தில் இருக்கிற மனிதர்கள், நமக்குள்ளே அடிக்கடி இப்படியான பிரயோகங்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டுதான் இருக்கும். இதற்காகத்தான் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு வேதத்தை வாசித்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி இப்படியான வாழ்க்கைக்கு கடந்து செல்லுகிற பொழுது இவர்கள் எல்லாம் நம்மை விட்டு கடந்து போகும். தனிப்பட்ட முறையிலே நாங்கள் செல்லுகிற பொழுது இவர்கள் நம்மிடத்திலிருந்து பிரிந்து போகும் என்று வேதம் எச்சரிக்கிறது. எனவே நாம் இவர்களை பார்த்து வழிநடந்து கர்த்தருக்குள்ளே நம்மை சரிப்படுத்துவோம் வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.